இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு வெத்தலை தீபம் போடணும். எனக்கு வருஷம் இது 6 வாரம் போட்டிருக்கேன். நான் வீடியோ சில டைம் போடுவேன், சில டைம் போட மாட்டேன். அதனால் இன்னைக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, சுண்டல் பச்சை பயிரும் கிட்னி பீன்ஸும் இருந்தது. என்னால் முடிஞ்சது. ஏழை வீட்டில் என்ன வைக்க முடியும்? நம்ம என்ன இருக்கோ அதை கடவுளுக்கு படைச்சாலே போதும். அதான் உன் கையில் என்ன இருக்குது, அது எனக்காக என்ன கொடுத்தாய் அப்படின்னு முருகர் ஒரு இதில் கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்னால் முடிஞ்சது இதுதான். என் கையில் இருந்தது, என் வீட்டில் இருந்ததை நான் செஞ்சுருக்கேன். பெருசாக வெல்லம் எதுவுமே இல்லை. வேறு எதாவது நைவேத்தியம் செய்யலான்னா எதுவுமே இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு இன்றைக்கி சாமி கும்பிடுவோம் சொல்லிவிட்டு கும்பிட்ருக்கேன் பாருங்கள். வெத்தலை பாக்கும், வாழைப்பழம் வச்சுருக்கேன், வெற்றிலை தீபம் என்னால் ஆனது வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். முருகா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்காக குழந்த பாக்கியம் கொடு சொல்லி வேண்டியிருக்கேன். அடுத்த தை பூசத்துக்குள்ளே அவங்க வீட்லேயும் ஒரு குழந்த விளையாடணும், இது என்னோடய வாக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தா அந்த பதிவும் கண்டிப்பாக போடுறேன். முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன், அன்பாக சண்டை போட்டு வச்சுருக்கேன். அவர் நல்லதால் எனக்கு நடத்தி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இந்த 3 மாதத்தில் நான் கேட்டதெல்லாம் எனக்காக கொடுத்துருக்காரு. பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன். அதெல்லாம் நடக்கலை. அது நடந்தாலும் நான் அவங்கக்கிட்ட வீடியோவெல்லாம் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ஆசைப்பட்டு கேட்டது யூடியூப்பில் எனக்கு நான் 630 தான் இருந்தது. சரி கடவுளே முருகா, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு. எல்லோரும் வீடியோ போடுறாங்க, ஏன்னா அந்த 1 வருஷம் ஆகுது, இன்னுமே அந்த 660 இருக்கேனே, எனக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டியே அப்படியே சொல்லிட்டு புலம்புனேன். உனக்கு நான் தரமே வேறு யாரடி தர போகிறா சொல்லிட்டு எனக்காக பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்க்குறீங்களா? 6000க்கு மேலே எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அது எதுவுமே நான் லாங் வீடியோ போட்டு வந்ததில்லைங்க. முருகரோட ஒரு பக்தியும் நான் பதிவிட்ட அந்த நம்பிக்கையோட மெய் சிலுத்து பதிவிட்ட ஒவ்வொரு வீடியோவுக்காகவும் எனக்கு பயங்கரமாக எனக்கு ஃபாலோவர்ஸ் சரன்னு இந்த 2 நாளில் ஏறியிருக்காங்க. அது எனக்கு முருகர் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லுவேன். நான் கண்டிப்பாக மெய் சிலுத்து சொல்லுவேன். முருகர் எனக்காக என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? நான் அவரை வேண்டுறும் போது ஒரு 3 மாதமாக தான் நான் அவரை வேண்டுறேன். நான் சிவன் பக்தை, சிவன்னா ஒசருன்னு சொல்லலாம், அப்படி இருக்கிறவன் நான். அதனால தான் வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இருந்தாலுமே முருகர் எல்லோரும் கும்பிட்றாங்களே, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டேன், எல்லா தெய்வமே என்னை கைவிட்டுட்டாங்க. கடைசியாக இவர்கிட்ட போகிறேன் அப்படி சொல்லி நம்பி வந்தேன். நம்பினவர் கைவிடப்பட மாட்டார்னு சொல்லுவாங்க. யாம் இருக்க பயமேன், அந்த ஒரு வாசகம் எனக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வாசகம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் அது என்னை காப்பாற்றிருக்கு. ஒரு இடத்துக்கும் நான் வெளில போகும்போது வேண்டிக்கிட்டே போவேன். ஏதோ ஒரு வழியில் எனக்கு உத்தரவு கொடு முருகாம்பேன். என் முன்னாடி ஏதோ ஒரு காரோ ஒரு பைக்கோ இதுலேயோ ஒன்று, இல்லை ஒரு லாரி, எதுலேயோ ஒன்று யாம் இருக்க பயமே, அந்த ஒரு வார்த்தை அது என் கண்ணில் பட்டுடும். அப்படி பட்டால் அவர் இருக்கார், அந்த நம்பிக்கையோட பயம் இல்லாமல் போவேன். அந்த விஷயம் கன்ஃபார்மாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே மாதிரியே நீங்களும் நம்பிக்கையோட இவரை எடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக கைவிட மாட்டாருங்க. சாகரே நிலைமை வந்தால் கூட என் முருகர் கை கொடுப்பார், என்றைக்குமே கைவிட மாட்டார். இது எனக்கு நடந்த அந்த 3 மாதத்துலேருந்து எனக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளிலே எனக்கு 6000க்கு மேலே ஒரு ஃபாலோவர்ஸ் சரன்னு வந்திருக்காங்க. அதுக்கு இவர் தாங்க காரணம், வேறு யாரும் இல்லை. 1 வருஷமாக நான் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த 3 நாளில் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படின்னா பார்த்துக்குங்க முருகர் எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளவர்னு. கண்டிப்பாக முருகரை நம்பிக்கையோடு நீங்களும் செய்யுங்க. இது என் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க கீழே பதிவு போடுங்க, அவங்களுக்காகவும் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். அவங்களுக்காக நான் என்ன வேண்டுதல் இருந்தாலும் நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன், அவங்களுக்காக செய்யவும் தயாராக இருக்கேன். நீங்கள் நம்பிக்கை இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, எனக்கும் குழந்தை இல்லை, எனக்கு வேண்டுங்க அக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், ஓகேவா? அதனால்
எந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஃபாலோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஒரு கிளிக் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நன்றி எல்லாருக்கும். ஓம் சரவண பவா.